வெல்கம் டு மேக்னி மாடல். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ல நாம இன்னைக்கு பார்க்க போகிற கவர்மெண்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா கலைஞரின் கனவு இல்ல திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 2024-25 தான் தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த திட்டம் அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் என்ன அப்படின்னா முதலமைச்சரின் சூரிய ஒளி பசுமை வீடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் ஏற்கனவே. அது 2011-12 தொடங்கியிருப்பாங்க. ஸோ இது வந்து கலைஞரின் கனவு இல்ல திட்டம் வந்து அதே பேசிக் கான்செப்ட் தான், பட் அதோட பேர் மட்டும் தான் மாத்திருக்காங்க, கலைஞரின் கனவு இல்ல திட்டம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பட்ஜெட்ல வந்து அறிவிச்சாங்க. அதாவது 2024-25 பிப்ரவரியில வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த திட்டத்துக்காண்டி எவ்வளவு ரூபாய் 100 கோடி ஒதுக்கீடு பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. ஓகேவா? சோ இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா 2030க்குள்ள தமிழ்நாடு வந்து குடிசை இல்லாத தமிழ்நாடா மாறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. சோ இந்த திட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பசுமை வீடு திட்டத்துல நிறைய வீடுகள் வந்து கட்டி கொடுத்தாச்சு, சரியா? அதாவது நிறைய குடிசை வீடுகளை மாத்தி என்ன பண்ணோம்னா காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுத்துட்டோம். இன்னும் 8 லட்சம் வீடுகள் வந்து என்ன குடிசையாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சொல்லுது. சோ அதனால 8 லட்சம் வீடுகளை நம்ம 2030க்குள்ள என்ன 8 லட்சம் குடிசை வீடுகளை வந்து காங்கிரீட் வீடுகளா மாத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. சோ அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்ப 2024-25ல 1 லட்சம் வீடுகள் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் பண்ணிருக்காங்க. சோ அதுக்காண்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த வருஷத்துக்கு பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்கிருக்காங்க அப்படின்னா ரூபாய் 100 கோடி ஒதுக்கிருக்காங்க, சரியா? சோ இத பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க, ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னா முன்னாடி நான் சொன்னல பசுமை வீடு திட்டம் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.8 லட்சம் தான் கொடுப்பாங்க. பட் இதுல எவ்வளவு கொடுப்பாங்கன்னா 3.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனா 3.5 லட்சம் ரூபாய் நீங்க இந்த திட்டத்துல வாங்கணும், கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துல 3.5 லட்சம் ரூபாய் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பட்டா நிலம் இருக்கணும். சோ அந்த பட்டா நிலம் எவ்வளவு சதுர அடி பரப்பளவு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 360 சதுர அடி பரப்பளவு உள்ள ஒரு பட்டா நிலம் இருந்தா அந்த பட்டா நிலத்துல உங்களுக்கு 360 சதுர அடியில வீடு கட்டி தருவாங்க, சரியா? சோ இந்த வீடு கட்டி தரது வந்து உங்களுக்கு வந்து அப்படியே எல்லா காசையும் கொடுத்துட மாட்டாங்க. சோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்மெண்ட் போடுறீங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு நீங்க வந்து போட்டோ எடுத்து அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஓகேவா? சோ இப்படி 4 தவணைகள்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 3.5 லட்சத்தை வந்து கொடுக்குறாங்க. இப்படிதான் தமிழ்நாட்டுல இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டம் வந்து செயல்பட்டு இருக்கு. இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.